வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 21. அகிலா எனும் மேருக சிலை. அகிலா தன்னுடைய குளியலறையில் உள்ளே குளித்துக் கொண்டிருக்க அதை பார்த்தபடி காலி சிலை போல நின்று கொண்டிருந்தான். அவனால் அவனது கண்களை இமைக்கக்கூட முடியவில்லை. அவன் சற்று பதற்றத்துடன் எச்சில் முழுங்கியபடி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அகிலா தன் உடலில் இருந்த சிறிய துணியை கூட கழற்றி எறிந்துவிட்டு ஆடை இல்லாமல் நின்று கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் அவளை பார்க்கும் பொழுது மிக சிறந்த சிற்பியால் செதுக்கப்பட்ட ஒரு தங்க சிலை போல இருந்தது. அவள் உதவில் எந்த ஒரு தழும்புகளோ வடுக்களோ இல்லை. மிகவும் மிருதுவான மற்றும் பளபளப்பான சருமன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சியளித்தது. மறுபுறம் தன்னுடைய ஸ்டேஷனிலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த கதிர் அகிலாவை பற்றி காளி ஏதாவது தெரிந்து வைத்திருக்கிறானா என அறிந்து கொள்ள ஆவலாக இருந்தான். அதனால் உடனடியாக தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுக்கு போன் செய்தான். கதிர் போன் செய்யும் அந்த நேரத்தில் காளி அகிலாவின் குளியலறையை எட்டி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது வேகமாக காளியின் மொபைல் அலறியது. அந்த நேரத்தில் காளி திடுக்கிட்டு பாய்ந்தான். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது குளித்துக் கொண்டிருந்த அகிலா எதுவும் தெரியாதது போல சற்று பயந்தபடி திரும்பினாள். அப்போது அவள் எதிர்பாராத விதமாக கீழே இருந்த தண்ணீர் காரணமாக வழுக்கி விழுந்தாள். அந்த நேரம் என பார்த்து திடீரென அந்த ஏரியாவில் கரண்ட் போனது. அன்றைய நாள் முழுவதும் அந்த ஊரில் மழை பெய்து கொண்டிருந்ததால் அவ்வப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் தற்பொழுது ஏதேச்சியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அகிலா பாத்ரூமில் கீழே விழுந்து கிடந்தாள். அப்பொழுது அவளுக்கு பெரிதாக அடி ஒன்றும் படவில்லை. ஆனால் அவள் சுதாரித்துக் கொண்டு அடிபட்டது போல சற்று நடிக்க ஆரம்பித்தாள். வலிக்குதே என கத்தியபடி அகிலா நடித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் காளி என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் ஒரு நல்ல எண்ணத்தில் இதற்கு மேல் விட்டால் சரியாக இருக்காது என நினைத்துக்கொண்டு தன்னுடைய மொபைலில் ஃபிளாஷ் லைட்டை ஆன் செய்தான். அந்த வீட்டில் உள்ள தரையில் வெள்ளை நிற மார்பிள்ஸ் பதிக்கப்பட்டிருந்ததால் மொபைல் ஃபிளாஷ் லைட் வெளிச்சம் மிகவும் பழிச்சென்று அந்த அருகில் வெளிச்சமாக்கியது. அதன் காரணமாக தரையில் விழுந்து வலிப்பது போல நடித்துக் கொண்டிருந்த அகிலாவின் உடல் முழுவதுமாக காட்சியளித்தது. அப்பொழுது கதிர் அகிலாவின் அருகே இருந்த கதவில் ஒரு வெள்ளை நிற மெலிதான துண்டு தொங்கவிடப்பட்டிருந்தது. அதை எடுத்து அகிலாவின் மேலே போர்த்தி விட்டபடி அவளை அப்படியே வாரி அணைத்தபடி தூக்கினான். அவன் அப்படியே அவளை அணைத்து தூக்கியதும் அகிலாவின் ஹார்மோன்கள் தூண்டப்பட்டன. இதுவரை நடித்துக் கொண்டிருந்த அகிலா தற்பொழுது உண்மையாகவே காளியின் மீது மோகம் கொள்ள ஆரம்பித்தாள். அவளால் அவளையே கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் காளி தூக்கும் பொழுது அவனை பிடித்துக் கொள்வதற்காக அவன் மீது போட்டிருந்த தன்னுடைய கைகளை மெல்ல இருக்க ஆரம்பித்தாள். அதனால் இருவருக்கும் மோகம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த அறையின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த பெட்டில் அகிலாவை கிடைக்க முற்பட்டான் காளி. அந்த நேரத்தில் அகிலா அவனையும் சேர்த்து அணைத்தபடி கட்டிலில் விழுந்தாள். அதனால் அவளும் நிலை தடுமாறி அவள் மீது விழுந்தான். அப்பொழுது இருக்கிறது உதடு ஒன்று சேர்ந்தது. அகிலா மீது போடப்பட்டிருந்த அந்த மெலிதான துண்டும் நகர்ந்து சென்றது. பெற்ற உடலோடு பெட்டில் கிடக்கும் அகிலாவின் மீது காளி இருந்தான். அவன் மொபைல் வெளிச்சம் அந்த அறையை பிரகாசமாக்கிக் கொண்டிருந்தது. இருவரும் தங்களை மறந்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மீண்டும் காளியின் மொபைல் ஒலிக்க ஆரம்பித்தது. இதற்கு முன்னால் கதிர் போன் செய்து அதை அட்டன் பண்ணாமல் இருந்ததால் தற்போது கதிர் மீண்டும் காளிக்கு போன் செய்தான். அதனால் அந்த சத்தம் அந்த அறையில் ஒலித்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட காளி வேகமாக அகிலாவை விட்டு விலகி தன்னுடைய மொபைலை எடுத்து அட்டன் செய்தான். காளி உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன. அவனால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. அவனுள் இருந்த பதட்டம் அவனை மேலும் மேலும் நடுங்க வைத்தது. போனின் மறுமுனையிலிருந்து கதிர், காளி எங்க இருக்க, என்ன பண்ற என கேட்டுக்கொண்டிருக்க, ஆனால் அதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் காளி. அதே நேரத்தில் பெட்டிலிருந்த அகிலாவும் சுயநினைவுக்கு வந்தவளாய் அருகிலிருந்த ஒரு நைட்டியை எடுத்து மாட்டிக்கொண்டு நின்றாள். பிறகு சுதாரித்துக் கொண்டு காளி மெதுவாக பேச ஆரம்பித்தான். சார், நான் கொஞ்சம் பர்சனலா வெளியில வந்திருக்கேன். அதனால இப்ப என்னால உங்க கூட பேச முடியாது. நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேன். இப்ப பேசுற சிச்சுவேஷன்ல நான் இல்ல என கூறவும் அவன் என்ன கூறுகிறான் என்பதை கதிர் புரிந்து கொண்டு தன்னுடைய மொபைலில் கட் செய்தான். ஆனாலும் கதிருக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்தது. மணி இப்பொழுது இரவாகிவிட்டது. அவன் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என யோசித்தபடி தன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான். மறுபுறம் காளிக்கு சற்று பதட்டம் தணிந்தது. தற்பொழுது என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது ஒரு பெண்ணின் வீட்டில் இருப்பதால் எதையும் உடனடியாக முடிவெடுத்துவிட முடியாது. எனவே நாம் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். எனவே நாம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும் என மனதிற்குள் நினைத்தபடி தனக்குத்தானே ஒரு முடிவெடுத்தான் காளி.
காளியின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அவன் ஒவ்வொரு முறையும் படம் பார்க்கும் பொழுது திரையில் கதாநாயகனும் கதாநாயகியும் அடிக்கடி முத்தமிடுவதை பார்த்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அவனுக்கு எப்படி இவர்கள் இவ்வளவு தைரியமாக இதை செய்கிறார்கள், வருங்காலத்தில் இவர்களுக்கு வரும் பார்ட்னர்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்களா என அவ்வப்பொழுது அருகில் இருக்கும் தன் நண்பனிடம் பேசுவான். ஆனால் அவனுக்கோ நண்பனோ, நண்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா? ஜஸ்ட் கிஸ் பண்றதுனால எதுவும் ஆகிட போறதில்ல. இப்ப எல்லாம் ஒரு லிப் கிஸ் கொடுக்கறதுக்கே 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க தெரியுமா? நீ என்னமோ இதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க என சொல்லி அவனுக்கு புரிய வைப்பான். அத்தகைய நிகழ்வுகள் தற்போது அவனுக்கு ஞாபகம் வந்தது. எனவே நாம் இதை முயற்சித்து பார்க்கலாம் என நினைத்து அகிலாவின் பக்கம் திரும்பினான். அகிலா இன்னும் ஈரமான தலையோடு நின்று கொண்டிருந்தாள். அவள் கூந்தலிலிருந்து விழும் நீர் அவளுடைய நைட்டியை நனைத்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அவள் தன் உடலை துவட்டாமல் அப்படியே நைட்டியை எடுத்து போட்டதால் ஆங்காங்கே அவள் உடலில் இருந்த ஈரம் அந்த நைட்டியில் இருந்ததால் அதுவும் அவளது உடலோடு உடலாக ஒட்டியிருந்தது. அதனால் அவளது உடலின் வளைவுகள் அழகாக தெரிந்தன. உடனே காளி வேகமாக அகிலாவின் அருகே சென்றான். அவளை அணைத்தபடியே தூக்கி மீண்டும் அருகே இருந்த பெட்டில் பொத்தென்று போட்டு அவளது இதழை சிறைப்பிடித்தான். அப்பொழுது அவள் அந்த சிறையிலிருந்து விடுவிக்க நினைத்து தன்னுடைய முகத்தை திருப்பினாள். ஆனால் காளி அவளை விடுவதாக இல்லை. அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்து முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளும் அதற்கு ஒத்துழைக்க ஆரம்பித்தாள். இருவரும் சிறிது நேரம் முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்தபடி முத்தமிட்டனர். ஒரு கட்டத்திற்கு மேல் காளி இது போதும் என முடிவு செய்து அவளை விட்டு விலகி எழுந்து அவளிடம், நான் வீட்டுக்கு போறேன், ஃப்ரீயாகிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன், நாம இன்னொரு நாள் பண்ணலாம் என சொல்லியபடி அவளது இதழில் மீண்டும் ஒரு சிறிய முத்தமிட்டு எழுந்து வெளியே சென்றான். அகிலா பிரம்மை பிடித்தவள் போல பெட்டில் கிடந்தாள். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. காளியை தன் அழகை காட்டி மயக்கி போலீஸ்காரர்கள் தன்னை தொந்தரவு செய்யாதபடி பார்த்து கொள்ளலாம் என நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் தற்பொழுது அவள் காளியிடம் மயங்கி அவள் செய்யும் செயல்களுக்கு உடன்பட்டு கொண்டிருக்கிறாள். இதை நினைக்கும்போது அவளுக்கு இதயம் கனமழித்தது. அப்பொழுது அவன் வேகமாக எழுந்து தன் அறையிலுள்ள ஒரு பீரோவின் அருகே சென்று வேகமாக அதை திறந்து அதில் உள்ளே வைத்திருக்கும் ஒரு மாத்திரையை எடுத்து வேகமாக வாங்கி போட்டு முழுங்கினாள். அந்த மாத்திரை அகிலாவின் ஹார்மோன்களை கட்டுப்படுத்த மாத்திரை. அதை தனக்கு தெரிந்த ஒரு நல்ல நம்பிக்கையான மருத்துவரிடமிருந்து அதை வாங்கியிருந்தாள் அகிலா. அகிலாவால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினம். எனவே அவள் அவ்வப்பொழுது மருத்துவர் சந்தித்து அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருந்தாள். அதனால்தான் தற்பொழுதும் கூட காளி மீண்டும் அவளை பெட்டில் சாய்த்துவிட்ட பொழுது அவள் அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டாள். தற்பொழுது காளி முத்தமிட்டதை நினைக்கும் பொழுது அவளுக்கு இதற்கு முன்னால் தன் கணவன் முத்தமிட்டதும் முதலில் தாலி கட்டிய குமார் முத்தமிட்டதும் மற்றும் இன்னொருவன் முத்தமிட்டதும் நினைவுக்கு வந்தது. தொடரும். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.